இந்தியாவுடைய நேஷனல் சிம்பிள்ஸ் என்னென்ன இருக்குது, அதை எப்போ இந்தியன் கவர்மெண்ட்டால் அக்செப்ட் பண்ணாங்க, இது ரிலேட்டடான ஒரு ஷார்ட் வீடியோ தான் இது. நேஷனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் மயிலுங்க. ஆண் மயில், பெண் மயில் கிடையாது. இதை அறிவியல் பேர் என்னன்னா பேரோக்ரிஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை 1963 அக்செப்ட் பண்ணுறாங்க இந்தியன் கவர்மெண்ட். 1963 தேசிய பறவை, 1972 தேசிய விலங்கு. விலங்குனா புலின்னு மட்டும் சொல்லாதீங்க, வங்காள புலி அப்படின்றத 1972 அக்செப்ட் பண்றாங்க. அப்படியே 1973 டைகர் பிளான் அப்படின்னு சொல்லி புலிகள் பாதுகாப்பு திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க 1973. அடுத்து 2008 நம்மளுடைய தேசிய நதியாக நேஷனல் ரிவராக கங்கையை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த கங்கை மொத்தம் எவ்வளவு தூரம் ரன் ஆகுது அப்படின்னா 2525 கிலோமீட்டர் பாய்ந்து செல்கிறது. அடுத்து நம்மளுடைய தேசிய நீர்வாழ் விலங்கு நேஷனல் அக்வாட்டிக் அனிமல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கை டால்ஃபின். இதை 2010 அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. இதே 2010 இன்னும் 2 அக்செப்ட் பண்றாங்க. 2010 அக்டோபர் 22 நேஷனல் ஹெரிட்டேஜ் அனிமல், அதாவது பாரம்பரிய விலங்கு என்று இந்திய யானையையும், ஜூலை 15 2010 இந்திய ரூபாய்க்கான தேசிய குறியீடான இந்த தேவநாகரி குறியீடை அக்செப்ட் பண்றாங்க. இதை வடிவமைத்தது யாருன்னா டி உதயகுமார் எனப்படும் தமிழ்நாட்டின் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். அடுத்து இந்தியாவின் தேசிய நுண்ணுயிரி மைக்ரோ ஆர்கானிசம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்டோபேசில்லஸ் டெல்பரூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லாக்டோபேசில்லஸ்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இந்தியாவின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மோட்டோ சத்தியமேவ ஜெயதே ட்ரூத் அலோன் ட்ரைன்னு சொல்லுவாங்க. அதை தமிழ்ல வாய்மையே வெல்லும் அப்படின்னு அறிஞர் அண்ணா மாற்றிருப்பார். அவ்வளோதாங்க. இது போன்ற மேலும் வீடியோக்களை பெற